வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 3rd டேர்மில் இருக்கிற புக் பேக் கொஷினில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் காந்தவியல், பேஜ் நம்பர் 1. காந்தவியல் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். ரோமன் லெட்டர் 6. பின்வரும் படங்களில் இரு சட்ட காந்தங்கள் அருகருகே கட்டப்பட்டுள்ளன. பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் என்ன நிகழும் என கூறு. ஈர்க்கும், விலகும், திரும்பி ஒட்டி கொள்ளுதல். இந்த படத்தை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏ வந்துட்டு ஈர்க்கும், பி வந்துட்டு விலகும், சி வந்துட்டு ஈர்க்கும், டி வந்துட்டு திரும்பி ஒட்டி கொள்ளும், இ வந்துட்டு விலகும், இந்த படம் விலகும், எஃப் வந்துட்டு திரும்பி ஒட்டி கொள்ளும். அடுத்தது ரோமன் லெட்டர் 7. நிரப்புக. இந்த படத்தை பாருங்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் அது என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். குண்டூசி, ஊசி, இரும்புத்தூள், பிளேடு, இரும்பு ஆணி, இரும்பு குண்டு, இரும்பு சட்டி, இரும்பு குமிழ். செகண்ட் ஒன் பாருங்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் அது என்னென்னு பார்ப்போம். சுண்ணாம்பு கட்டி, தங்க மோதிரம், பென்சில், நெகிழி, காகிதம், மரக்கட்டை, கல், கண்ணாடி. இதெல்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோமன் லெட்டர் 8. சிறுவினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், காந்த துருவங்களில் ஈர்க்கும் மற்றும் விலகும் தன்மை குறித்து எழுதுக. பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள். இந்த படத்துக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. காந்தங்களில் எதிர் துருவங்கள் SN NS அதிலிருந்து விலகுகின்றன. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6. செகண்ட் கொஷின் பாருங்கள். பள்ளி ஆய்வுக்கூடத்தில் உள்ள சில காந்தங்கள் அவற்றில் காந்தத்தன்மையை இழப்பதற்காக அவற்றை பரிசோதிக்கும் போது தெரிய வருகிறது. எந்த காரணத்தால் அவை தமது காந்தத்தன்மையை இழந்திடக்கூடும்? 3 காரணங்களை கூறு. பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள். காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழந்து விடுமா? எப்பொழுது? அந்த ஹெட்டிங் கீழே இருந்து நோட் பண்ணிக்கோங்க. வெப்பப்படுத்தும் பொழுதோ, உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ. அதிலிருந்து அதே பேஜில் பாருங்கள். அவற்றின் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 7 இருக்குது. அடுத்தது ரோமன் லெட்டர் 9. நெடுவினா. ஃபர்ஸ்ட் கொஷின், உன்னிடம் ஓர் இரும்பு ஊசி தரப்படுகிறது. அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய்? பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள். செயல்பாடு 2 அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு ஆணி அல்லது சிறிய இரும்பு துண்டை மேஜையின் மீது அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 7 பாருங்கள். அதே க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கிற ஆன்சர் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு ஊசி காந்தமாக மாறியிருப்பதை காணலாம். அது வரைக்கும் நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 6 to 7. செகண்ட் கொஷின், மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குகிறது? பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள். மின்காந்த தொடர் வண்டி எவ்வாறு வேலை செய்கிறது? அந்த ஹெட்டிங் கீழே இருந்து நோட் பண்ணிக்கோங்க. மின்காந்த தொடர் வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுகின்றன. அதிலிருந்து இக்காந்தங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெடுவினால செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 11 இருக்குது. அடுத்தது ரோமன் லெட்டர் 10. உயர் சிந்தனை வினாக்களுக்கு பதிலளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஷின், உன்னிடம் துருவங்கள் குறிப்பிடப்படாத ஒரு காந்தமும் சிறியது இரும்பு துகளும் தரப்படுகிறது. இதனை கொண்டு ஃபர்ஸ்ட் ஒன், காந்தத்தின் துருவங்களை எவ்வாறு கண்டறிவாய்? செகண்ட் ஒன், காந்தத்தின் எந்த பகுதியில் அதிக அளவு இரும்பு தூள்கள் ஒட்டி கொள்கின்றன? ஏன்? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள். காந்தங்களை கொண்டு திசை அறிதல். அந்த ஹெட்டிங் கீழே நோட் பண்ணிக்கோங்க. காந்தத்தின் நடுவில் ஒரு நூலை கட்டி அதனை தொங்கவிடவும். இது ஒரு பாயிண்ட்டும். அதே பேஜில் பாருங்கள். தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் அதிலிருந்து
முனை காந்தத்தின் தென்துருவம் என்று குறிக்க வேண்டும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பிக்கான ஆன்சர் பாருங்கள். பேஜ் நம்பர் 4ல் காந்த துருவங்கள் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு துகள்களை ஒரு காகிதத்தில் அதிலிருந்து இரும்பு துகள்களுக்குள் புரட்டவும். அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும். பேஜ் நம்பர் 5ல் பாருங்கள். இருமுனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கின்றோம். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் ஆக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 4 to 5. அடுத்தது செகண்ட் கொஷின். படம் ஆ மற்றும் ஆ ஆகியவை இரு சட்டகாந்தங்களை குறிக்கின்றன. அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன எனில் சட்டகாந்தம் ஆவின் துருவங்களை கண்டறிந்து குறிக்கவும். படத்தை பார்த்துக்கோங்க. படம் ஆ வந்துட்டு SN, படம் ஆல வந்துட்டு SN. இதுதான் ஆன்சரு. நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கண்ணாடி குவளை முகவையில் நீரை எடுத்துக்கொள்ளவும். அதில் சில குண்டூசிகளை போடவும். நீரிலுள் கைகளை விடாமல் நீங்கள் போட்ட குண்டூசிகளை வெளியில் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிந்தனை வேணால செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் கண்ணாடி குவளையை சுற்றி சாய்ந்தபடி அதன் வெளிப்புறம் குண்டூசிகளுக்கு அதிலிருந்து குண்டூசிகளை இதை போலவே காந்தத்தால் நகர்த்தி வெளியேற்றவும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் உயர் சிந்தனை வினா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.